படுவதாக அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவின் அவருக்கு நாம் மகிமைப்படும் ஒரு பாடலை பாடி சொல்லி நாமத்தை உயர்த்தி நாங்கள் அடுத்ததாக வார்த்தை விழுத்தது கூட கடன் செல்வோம். ஆமென். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், நீர் மாறாதவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கனவுகள் மாறலாம், நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், நீர் மாறாதவர். சட்டங்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், உலகமே மாறலாம், நீர் மாறாதவர். நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. நீரோ மாறாதவர், ஆண்டுகள் முடிவதில்லை. ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. அவர் மாறாத தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாது இருக்கிறவர் என்று சொல்லி மோசேக்கு வெளிப்படுத்தின தேவன் இன்றும் நம் மத்தியிலே இருக்கின்றார். அவர் இருக்கிறபடினால் நானும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கின்றோம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் ஒளிந்து மறைந்திருக்கின்றது. எப்படி அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் அங்கே கிறிஸ்துவுக்குள் அவர் அவ்வளவுத்துக்காய் உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார். உன்னத தேவனுடைய மறைவிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததால அந்த உன்னத ஆசீர்வாதங்களால் சுதந்திரித்த தேவன் அந்த உன்னதத்தின் பாதுகாப்புகளை அங்கே நடத்தப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார், நான் கிறிஸ்துவுக்குள் ஒளிந்து மறைந்து தன்னுடைய ஜீவன் அவ்வளவாய் பாதுகாத்தார், அவ்வளவாய் வழி நடத்தினார், அவ்வளவாய் நிருபங்களை எழுத வைத்தார். அவ்வளவான சாட்சியின் அந்த சிறையிருப்பிலும் சாட்சியின் வாழ்க்கை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய பிலிப்பினர் நிருபத்தை அங்கே சிறையிருப்பிலே இருந்து எழுதுகிறார். பிலிப்பு 4 நாங்க சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியுமாய் சொல்லுறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா. அவரோ இருந்தது எப்படி அந்த சிறையிருப்புக்குள் அவர் சந்தோஷமா இருந்தார்? அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் இருந்தார். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குள் நாம இருந்தோம் என்று சொன்னோம், இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு மேல நடக்க முடியும். அதாவது சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தவர். அந்த வல்லமையை நாங்க பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் மிதிக்க வேண்டும். சோதனையை மிதிக்க வேண்டும், பிரச்சனையை மிதிக்க வேண்டும். தூக்கி வச்சிருக்க கூடாது தலையில. இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு பாரியமா, இவ்வளவா, இப்படியா இருந்துச்சு என்று சொல்லி நாங்கள் அப்படி வர்ணிக்காதபடி, அந்த சூழ்நிலையை பார்த்து நாங்க வர்ணிக்காதபடி, அந்த சூழ்நிலை நமக்கு மேலே மேற்கொள்ளாதபடிக்கு நாங்க ஜெயிக்கணும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலை மிதிக்கணும். அதுதோட நாமத்தினால நாங்க ஜெயிக்கணும். இதைத்தான் கர்த்தர் சொல்றார். அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த சோதனை விடுதலை கொடுக்கும், விடுவிக்கும். அதை ஜெயித்து ஜெபித்து நாங்க ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ள நடத்தி செல்ல முடியும். ஆமே. கர்த்தர் நான் ஒன்றை மையப்படுத்த